Hi students, welcome to Kalpayogi Computer Education. இப்போ நம்ம பார்க்க போகிறது பவர் பாயிண்டில் எப்படி கேலண்டரை டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக கிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 டேஸோ ஒரு 5 டேஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்லேருந்து இயர் எண்டு வரைக்கும் உங்கள் கிஃப்ட்டை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த டிசைனை எப்படி நம்ம பவர் பாயிண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்செட்டில் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் எதுக்காக இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு கேலண்டர் போகிறதுக்கு டேட், மந்த், வீக் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இப்போ ஜனவரி மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி மந்தோட வீக், அந்த வீக்கில் என்ன டேட் போட போகிறோன்றது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இப்போ நான் இதில் அந்த ஃபார்மேட் ஃபுல்லாகவே இதில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சிட்ட அப்புறம் திரும்பவும் இன்செட்டில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான டேபிள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். டேபிள் இன்செட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் வந்து 7 வேணும், ரோ வந்து பார்த்தீங்கன்னா 6 வேணும். டேபிள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில், அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11 இருக்குது, நான் 30, 35 சம்திங் இது மாதிரி கொஞ்சம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நான் 38 செட் பண்ணிக்கிறேன். இப்போ கேலண்டர் ரெடி பண்ணிட்டோம். எனக்கு வந்து இது என்னோடய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் தான் வைக்க போகிறேன். இப்போ இதில் கொடுத்துருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் இருக்குது, நம்ம கலர் முதல்ல மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு எந்த கலரும் வேணான்னு சொல்லி சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்மேட் பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளாக் அப்ளை இருக்குது, பிளாக் டு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் ஒயிட் கலரில் மாற்றிட்டேன். இப்போ பிக் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பிக், இப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவோட பிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்ன பிக்கு நீங்கள் பிடிச்சிருக்கோ அந்த பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய பேபியோட பிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஜனவரின்னு டைப் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு ஜனவரின்னு டைப் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இந்த மந்த்துக்கான கேலண்டர். இந்த கேலண்டர் பேஸ் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து நீங்கள் gift பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்கோ இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ் யாருக்காவது நீங்கள் gift பண்ணுறதா இருந்தால் இந்த gift வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தபுளான கிஃப்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.